ஐயா உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கள். சுந்தரசாமி. ஊருங்க? வேடவெட்டி. எந்த தோட்டம்ங்க? செம்மனாங்குழி தோட்டம். சரி, என்ன தொந்தருக்கா சரி வேலைப்பஞ்சு விவசாயம் மொத்தம் மணிக்கு வந்திருக்கீங்க? சாமி கும்பிடணும்னு எனக்கு மனசு தோணுச்சு. இங்கே சாமி கும்பிட்றதுக்கு அனுமதி இல்லைங்க. அதாவது என்ன தொந்தருக்காக இப்போ வர சொல்லியிருந்தார் உங்களை? நேற்று பட்டா சம்மந்தப்பட்ட வர சொல்லியிருந்தாரா? பட்டா சம்மந்தப்பட்டதாக வர சொல்லி. அந்த பட்டா நம்பர் சொல்லுங்கள். ஜோப்லுக்கு தெரியுங்க. எதுக்காக உங்களை நிற்க சொன்னப்போ தெரியுதுங்களா? பட்டா நம்பர் சத்தமாக சொல்லுங்கள். 132 1C 2A. சரிங்க. 132 1A 14A. சரிங்க. 89 5A. சரிங்க. 132 1A 11A. சரிங்க. இது எத்தனை ஏக்கருங்க மொத்தம்? 5 ஏக்கராங்க. சரிங்க. இது எந்த ஊர் பஞ்சாயத்தில் இருக்குங்க? வேடவெட்டி பஞ்சாயத்து. சரிங்க. இப்போ இதில் என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்க? இந்த காட்டில் என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனை? இது கேஸ் போட்டு நடந்து பத்திரம் மட்டும் கைக்கு வரல. சரிங்க. எப்போ கேஸ் போட்டீங்க? கேஸ் போட்டு 10 வருஷம். கேஸ் எல்லாம் முடிஞ்சதுங்க. கேஸ் பத்திரம் வந்துரும் வக்கீல் சொல்லிக்கிறாங்க. பணம் கட்டினோம்னா பணம் கட்டியாச்சு. உடைச்சுக்கலான்னு பத்திரம் வந்துரும். 10 நாள்ல வந்து. இது எதிர்மனுக்கார யாருங்க? எதிர்மனு யாரு? வயலூர் ஃபைனான்ஸ்காரா? சரி சரி. நான் பணத்தை கட்டி எல்லாம் ஊர்ஸ் பண்ணி இப்போ கோர்ட்டில் எல்லாம் வாங்கியாச்சுங்க. கோர்ட்டில் வந்து உடச்சி எனக்கு கொடுத்துருவானு. அவ்வளோதான். அது எத்தனை நாள் உடைக்காமல் இருக்கு? உடச்சிருவாங்க இன்னொரு. ஐயா நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். அதை உடைக்கிறத அவங்க உடைக்கட்டும். எத்தனை நாள் வந்து இதுக்கு போராடிட்டு இருக்கிறீங்க கேட்குறேன். இந்த பிரச்சனை இது 10 வருஷம் ஆகுது. ஐயா நீ கோர்ட்டு கேஸ் போட்டு 10 வருஷம் ஆச்சு. அந்த தீர்ப்பு இன்னும் உடைக்காமல் பத்திரம் கைக்கு வராமல் பணமெல்லாம் கட்டிட்டீங்களே? பணமெல்லாம் கட்டி எத்தனை லட்சம் கட்டியிருக்கீங்க? 12 லட்சம் 13 லட்சம் கட்டியாச்சு. இப்போ அது கட்டி எத்தனை மாதம் ஆச்சு? 1 வருஷம். 1 வருஷம் ஆச்சு. நான் அதை உடச்சி கைக்கு வரல. சரி. வக்கீல் வந்து சொன்னாருங்க உடச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யலே இல்லை ஐயா? செய்யலைங்களாமாங்கய்யா? அதை பத்திரம் கை கொண்டு வர மாதிரி பார்த்து பண்ணி கொடுங்கய்யா. இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் 11 தடவை வரணுங்க. வரும்போது இந்த பொருளெல்லாம் கொண்டு வாங்க. இதில் 7ஆவது தடவை வரும்போது உங்கள் பத்திரம் கைக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் போய் யாரையும் பார்க்க வேண்டாம். வக்கீலாக உங்களை கூப்பிட்டு சொல்லுவாருங்க. பத்திரம் வந்துச்சு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவார். அதுக்கு போய் நீங்கள் அலைய வேண்டாம். சரிங்களா? பாட்டு வந்து சொல்லுங்கள். அப்படி வச்சுக்கோ சார். நாளைக்கு வரும்போது இது சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் வருங்க. என்ன வரும்னு பார்த்துட்டு அனுப்புவாங்க. சரிங்களா? இப்போ இத்தனை நாள் வந்து தண்ணியில் பட்ட கல்லாட்டு இருந்ததுங்களாம்மா? சரி. சரிங்களா? இப்போ சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட ப்ரொமோட் ஆகும், மூவ் ஆகும். சரிங்களா? அது என்ன மூவ் ஆகுது, என்ன உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். சரிங்களா? வேப்பமரத்து வேலை பாருங்கள். உங்களோட பிறந்த 3 பேர் யாருங்கய்யா? ஒன்று சுந்தரசாமி. நீங்கள் என்ன 2 பேர் யாருங்க? மகாலிங்கம், ராமசாமி, பால விஜயா. இப்போ அவங்க 2 பேர்கிட்ட ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லைங்களா? ஆமாங்க. ஒருத்தர்கிட்ட பேச மாட்டேங்க, ஒருத்தர்கிட்ட லைட்டாக பேசுவார். அவரே ஆனால் பேசுகிற இந்த 6 மாதம். சரி. அதான் மொத்தம் 3 பேர்கிட்ட மட்டும் தான் பேச்சுவார்த்தை இருக்குங்க. உண்மைங்களா? சரி. 3 பேர்த்தோட கணக்கு மட்டும் தான் எடுக்கலாம். மற்ற கணக்கு எடுக்க மாட்டேங்குது. அதனால கேட்குறேங்க. உண்மைனா உண்மை சொல்லி, இல்லைன்னா பொய்னா பொய்ன்னு சொல்லுங்க. உண்மை. எங்ககிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? சொல்லுங்கள் எவ்வளோ? 50 100 எது வந்து 50 ரூபா. சரி சரி. கட் பண்ணிருப்பா.